ஹாய் கைஸ், ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டூடாஸ் கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுவையான காரசாரமான கழனி நண்டு தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி முன்ன பின்ன நல்லா கிளறி விடுங்க. எதுக்கு சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்ச கழனி நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாகவும் ஆட் பண்ணலாம். நண்டு ஒரு கால்வாசி வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்குது. இப்போது நண்டு கால்வாசி வெந்துடுச்சு. இந்த டைமில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக இடித்து வச்ச மிளகு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அதே சமயம் நண்டில் மசாலா நல்லா செட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டில் மசாலா நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உடனே மூடி வைக்காமல் ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது நண்டு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 2-3 டைம்ஸ் நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இதே மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கிரேவி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், காரசாரமான கழனி நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பாடு கூட வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. நாங்கள் சின்ன வயசாக இருக்க சொல்ல பாட்டி இந்த மாதிரி கழனியிலேருந்து நண்டு பிடிச்சிட்டு கொடுத்து எங்களுக்கு நண்டு ரசம், நண்டு தொக்கு இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலாக மழை டைமில் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நண்டு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பி ஹெல்த்தி, பி ஹாப்பி. பாய் கைஸ்.